இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும். நன்றி உள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ. நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ. நிலையில்லாயு உலகில் நெறி தவறினால் அலைந்தோ. நின்னொளி பிரகாசித்திட நீங்கா ஜீவன் பெற்றிடவே. சொல்லுவோம் எல்லாரும். நிலையில்லாயு உலகில் நெறி தவறி அலைந்த நாட்கள் நின்னொளி பிரகாசித்திட நீங்கா ஜீவன் பெற்றிடவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தேவனே எங்கள் ராஜரே, எங்கள் தேவனே எங்கள் ராஜரே என்று உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சி, நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை நாடி மண்ணை அடைந்தோம், புகழ் தேடிய மாற்றம் கொண்டோ. விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ. இயேசுவின் தரிசனத்தா. சொல்லுமா. பொன்னை நாடி மண்ணை அடைந்தோ, புகழ் தேடிய மாற்றம் கொண்டோ. விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ. இயேசுவின் தரிசனத்தா. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றி உள்ளவர்களா? நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே, இன்றும் இயேசு வண்டை வாராயோ. நித்திய ஜீவன் பெற்றிடவே. சொல்லுமா. உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவியே, இன்றும் இயேசு வண்டை வாராயோ. நித்திய ஜீவன் பெற்றிடவே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றி உள்ளவர்கள். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசுவை நாம் பின் செல்லுவோம், உலகை என்றும் வெறுப்போம். துன்ப பாதை சென்றிடுவோம் என்றும் அவரின் பலத்தால். இயேசுவை நாம் பின் செல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோமா. உலகை என்றும் வெறுப்போம், துன்ப பாதை சென்றே என்றும் அவரின் பலத்தால். எங்கள் தேவனே எங்கள் ராஜரே, எங்கள் தேவனே எங்கள் ராஜரே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கு? ஆண்டவரே எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர் அப்பா. அப்படி சாட்சியாக இந்த உலகத்தில் வாழணும்னு விரும்பிக் கொண்டு சொல்லுவோம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்பே. மறுபடியும் இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவி. கடைசியாக
பொன்னை நாடி மண்ணை அடைந்தோ, புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ, விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ, இயேசுவின் தரிசனத்தா. பொன்னை நாடி எத்தனையோ இந்த உலகத்துல பெருசா நினைச்சோம், ஆனா அது மண் என்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டோம். இந்த உலகத்துல புகழை தேடி நிலைத்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நோக்கி ஜெயம் எடுக்கிறவர்களை உங்களை என்னை மாற்றி இருக்கிறார். ஓ எங்கள் தேவனே, எங்கள் ராஜரே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜரே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். சத்தத்தை உயர்த்தி நன்றியுள்ள சாட்சியாக. ஆமென். ஒரு தீர்மானத்தோடு சொல்லுங்கள் மறுபடியும். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எத்தனை பேருக்கு விருப்பம் நன்றி உள்ள ஒரு சாட்சியாய் நான் ஆண்டவருக்காக நிற்கணும்? ஆமென். 10 குஷ்டரோகிகள் நமக்கு தெரியும், ஆண்டவர் எல்லாரையுமே சுகப்படுத்தினார். ஆமென். ஆண்டவர் தான் சுகப்படுத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். இந்த குஷ்டரோகிகள் பாருங்க, கர்த்தரிடத்துலையும் வரல, ஆண்டவர் தூரத்தில் நின்று அவங்களை அனுப்பிட்டாரு. சீஷர்களிடத்துலையும் போகலை இல்லையா? போகிற வழியிலே சுகமாகிட்டார். எங்கே இருந்துச்சு அந்த சுகம்? அவருடைய வார்த்தையில் இருந்தது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் காட். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்கன்னா வழியிலே சுகம் நடக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அந்த சுகம் பெற்ற எல்லாரும் அவரிடத்தில் வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் பல நேரங்களில் அநேகர் என்ன செய்து விடுகிறோம்? ஒரு இடத்துல நின்று போய் விடுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே அப்படிங்கிறதுலேருந்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ அவர்கள் தான் அவருடைய சமூகத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும்? வர முடியும். இந்த வரிகளை எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள். அதனால தான் பொன்னை நாடி நான் மண்ணைத்தான் நாம் அடைந்திருக்கிறோம். கடந்த காலங்களை பார்த்தோம், எத்தனையோ கோடிகளை தன் கரத்தில் வச்சிருக்கிறவனுக்கு ஒரு பிரயோஜனமும் அது என்ன செய்யலை, படலை இல்லையா? எத்தனை கோடிக்கார் இருந்தாலும் வீட்டில் தான் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி தான் நிலைமைகள் கடந்து போச்சு. ஆனாலும் விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றவர்களாக இந்த எடுக்கிறோம். நம்ம ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு இந்த பாடல் வழியாக எடுக்க போகிறோம். ஆமென். என்றும் உம்மையை சேவிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய சாட்சியாக நாங்கள் வாழ்வோம். அந்த வரிகளை திரும்ப ஒரு விஷயம் கூட பாடி நம்ம அடுத்த ஆமென் ஆராதனையில் அப்படி கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. பொன்னை நாடி மண்ணை அடைந்தோ, புகழ் தேடிய மாற்றம் கொண்டோ, விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ, இயேசுவின் தரிசனத்தாமே. பொன்னை நாடி மண்ணை அடைந்தோமே, புகழ் தேடிய மாற்றம் கொண்டோ, விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ, இயேசுவின் தரிசனத்தா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜரே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜரே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜரே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜரே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அந்த நன்றி உள்ள ஒரு சாட்சியாக ஹல்லேலூயா அவருக்காக ஜீவிப்பதற்கு ஆமென் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அவருடைய புகழை பாடுவது தான் நம்முடைய ஆசை. ஆமென். அவருடைய புகழை பாடுவதற்கு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தரை உயர்த்தி பாடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நசரேயனாகி இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை நாம் ஆராதிக்கிறோம், அவரை பாடுகிறோம். நான் கடந்த நாட்களில் சொன்னேன், அவர் நசரேயன் என்பது எதனால வந்துச்சு? நாசரேத்தில் பிறந்ததினாலும் அல்ல, நசரேய விரதம் அடைந்ததினாலும் கிடையாது. ஹல்லேலூயா.
அதில் போடப்பட்டிருக்கிறதான மூல பாஷை என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். நெட்ஸார் என்கிற வார்த்தை, ஜீசஸ் த நெட்ஸார். நெட்ஸார் என்றால் அதாவது பக்க கிளை என்று அர்த்தம். அடிமரத்திலிருந்து ஏசாயா சொல்லும் பொழுது அடிமரத்திலிருந்து துளிர்த்த துளை, அதனால தான் ஜீசஸ் த நெட்ஸார் அப்படின்னு போடப்பட்டதா. பின்ன நம்ம நசரேயன் என்று நம்ம பாடுகிறோம். இன்றைக்கும் அடிமரத்திலிருந்து தோன்றின துளிராய் ஆமென் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருப்பார் என்றால் ஹல்லேலூயா, அந்த மரத்தின் அடியிலிருந்து தோன்றுகிற துளிராக உங்களையும் என்னையும் இந்த தேசத்திலே கட்ட நிலைநிறுத்துவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வானாதி வானங்களை உம் கரத்தால் அளந்தீரல்லோ, வானாதி வானங்களை உம் கரத்தால் அளந்தீரல்லோ, வெறுமையிலே பூலோகத்தை, வெறுமையிலே பூலோகத்தை நிலை நிறுத்த செய்தீரே என் இயேசையா, நிலை நிறுத்த செய்தீரே என் இயேசையா, உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். நசரேயனே என் இயேசையா, என்றும் உம் நாமம் பாடி, தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். சொல்லுவோமா, நசரேயனே என் இயேசையா, என்றும் உம் நாமம் பாடி, தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். ஆகாய சமுத்திரத்தின் நீரே எல்லையை குறித்தீரல்லோ, ஆகாய சமுத்திரத்தின் நீரே எல்லையை குறித்தீரல்லோ, தண்ணீருக்குள் நான் கடந்திட்டாலும், தண்ணீருக்குள் நான் கடந்திட்டாலும் உருளாமல் காத்தீரே என் இயேசையா, உருளாமல் காத்தீரே. எத்தனையோ தண்ணீர்கள் உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமக்கே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள் பாப்போம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். நசரேயனே என் இயேசையா, என்றும் உம் நாமம் பாடி, தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் இயேசையா, என்றும் உம் நாமம் பாடி, தேவாதி தேவன் குரல் உயர்த்தி உம் புகழை. சீயோனின் சிகரமது உம் சிங்காசனமானது. சொல்லுவோமா, சீயோனின் சிகரமது உம் சிங்காசனமானது. சீயோனிலே உம்மை கண்டிட, ஆசையோடு கூட சொல்லுங்க, சீயோனிலே உம்மை கண்டிடவே ஆசையாய் துடிக்கின்றேன் என் இயேசையா, ஆசையாய் துடிக்கின்றேன் என். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே உமக்கே ஸ்தோத்திரம். வெள்ளத்தோடு கூட சொல்லுமா, உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கே ஸ்தோத்திரம். நசரே
மனதோடு சொல்லுங்கள். தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை நான் பாடுவேன். நசரேயனே என் இயேசையா என்றும் உம் நாமம் பாடி, தேவாதி தேவன் நீரே என்று குரல் உயர்த்தி உம் புகழை எல்லாருமாக உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அடுத்தது எப்போது என்னுடைய நாவல் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய சிறுமையில் நம்மை நினைவு கூர்ந்த ஒரு தேவன், நம்முடைய பள்ளத்தாக்கில் நம்மை தூக்கி எடுத்த ஒரு தேவன், தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்டு நாள் மட்டும் நம்மை ஆதரித்த ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் மட்டும் நம்ம கூட இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இருந்திருக்க முடியாது. நம்ம இருக்கிற இடத்துல அப்படி எழுப்பி நிற்போமா? அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு பிரைஸ் காட். அல்லேலூயா. அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பாருங்கள். இனி உள்ள காலங்கள் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய காலங்கள் தெரியும். ஆண்டவருக்கு நம்முடைய நாட்கள் தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு நில்லுங்க. அவருடைய சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு நில்லுங்க. அவர் நடத்துவார் நம்மை. அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவார். உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உன்னுடைய தேவன் பிரதர், உன்னுடைய தேவன் சகோதரி. பயந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இது வரைக்கும் நீங்கள் அழிஞ்சு போகாமல் இருக்கிறத நினச்சி பார்த்து ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். எத்தனை வெள்ளங்கள், எத்தனை தண்ணீர்கள், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை அக்கினி சூளைகள், ஆனாலும் சிங்க குழிகள், ஆமென். எல்லாவற்றிலும் உங்களை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாருன்னா ஒரு திட்டம் இல்லாமல் இருக்குமா? ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறி தீருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறி தீருப்பே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஏசையாவும் அன்பு போதுமே, என் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் கிருபை போதுமே. தண்ணீரின் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. எத்தனையோ தண்ணீர்கள் நமக்கு முன்பாக நடந்தவர்கள் மூழ்கி போனதை பார்த்தோமே. ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருந்தது. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டது கிருபையப்பா. என்னை மீட்டது கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில். சங்கீதக்காரன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உடைய வசனம் எங்களுக்கு கிடைக்காம இருந்த எங்க துக்கத்தில் நாங்கள் அழிந்திருப்போம். மனசஞ்சலத்தில் அழித்திருப்பேன். ஆண்டவரை உறுதியாய் பற்றி ஏசையாவும் அன்பு போதுமே. நேசரே, என் நேசரே உம் கிருபை போதுமே. ஏசையா, ஏசையாவும் அன்பு போதுமே.
கடைசியாக அன்னையின் கருவில், அன்னையின் கருவில் தெரிந்து கொண்டு இம்மட்டும் காத்ததும் கிருபையப்பா. சத்தத்தை பேர்த்து சொல்லுவீங்களா? தாயின் கருவிலிருந்து இதுவரைக்கும் உங்களை நடத்தினேன், இனிமேல் உங்களை நடத்துவேன். கிருபையப்பா. வழி தப்பி அலைந்த போது, வழி தப்பி அலைந்த போது மீட்டும் ரட்சித்தது கிருபையப்பா. மீட்டு ரட்சித்தது கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மனசஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. உங்க இருதயத்துல கையை வச்சு சொல்ல பாருங்க பாப்பா. உடைய அன்பு எனக்கு போதும் ஆண்டவரே, உடைய கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. நேசரேவும் கிருபை போதுமே. ஏசையா, ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. இன்னும் ஆழமா கூப்பிடுங்களேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேவும் கிருபை போதுமே. எத்தனை பேர் இந்த காலையில் ஆண்டவருடைய அன்பை உணர்கிறீர்கள்? எனக்கு அவருடைய கிருபை போதும் என்று சொல்கிறவர்கள் உங்கள் இருதயத்தின் ஆழத்தை ஊற்றிக்கொள்ளுங்கள். உங்களை நிச்சயமாய் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்களை அவர் கைவிட மாட்டார், ஒரு பொழுதும் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஓ, அவருடைய அன்பை உயர்த்தி கொள்ளுங்கள், அவருடைய கிருபை உயர்த்தி கொள்ளுங்கள். கடைசி வரைக்கும் யாரும் உங்க சிந்திய திருப்பாதிருங்க. ஆண்டவரை மாத்திரம் உங்க மனதுக்கு முன்பாக கொண்டு வந்து வையுங்கள். அல்லேலூயா. நன்றி அப்பா. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல புரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே ஆருயிர் இயேசுவே. சொல்லுங்கள் பாப்போம். தேடி வந்த நேசமே ஆருயிர் இயேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேனே. நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் இருக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் இருக்காதவர். சத்தத்தை உயர்த்தி. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை என்றும் காணவில்லை. எல்லாருமா. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை என்றும் காணவில்லை. ஒரு விஷயம் கூட. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல புரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல. ஓ, தேடி வந்த தேசமே ஆருயிர் இயேசுவே, தேடி வந்த தேசமே ஆருயிர் இயேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேனே.
என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், உங்களை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு தேவன் அழைத்தவர், உங்களை பாவி என்று தெரிந்து அழைத்துக் கொண்டு பல நேரங்களிலே உங்களை என்னை வெறுக்காதபடி நடத்துகிறவர். ஓ என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், எஸ் லார்ட், என்னை அழைத்தவர், வீரின பின்னம் வெறுக்காதவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், உம்மை போல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. உம்மை போல என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேமே உம்மை தானே அப்பா என் தெய்வமே, என் இயேசுவே. நேசமுண்டு, வாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன். முழு பலத்தோடு சொல், முழு உள்ளத்தோடு கூட ஆராதனை செய்து பாருங்க. எனக்கு ஒரு விசேஷித்த ஆவியானவர், ஒரு விசேஷித்த மகிமை. ஓ எத்தனை நாட்கள் கடந்து இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம், அது எத்தனை நாட்கள் அழுது இந்த இடத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய கதறுகளின் சத்தத்தை கேட்டு ஓ நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. ஓ துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். உண்மையாய் சொல்லுங்கள், நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, தெய்வமே. என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை சத்தத்தை உயர்த்தி இந்த ஆலயத்துக்கு வெளியில இருந்தாலும் கூட பரவாயில்ல, கர்த்தர் கேட்கும்படி சொல்லுங்கள். நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. முழு பலத்தோடு உங்களால் சொல்ல முடிகிறதா? உம்மை நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, இயேசுவே, என் இயேசுவே. முழு மனதாய் சொல்லு, நேசிக்கிறே அப்பா உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. ஹல்லேலூயா. பரலோகத்தினுடைய ஒரு சந்தோஷத்தை பூமியில நிழலாட்டமாய் பார்க்கிற இடம் தான் அவருடைய சபை. ஆமென். துதித்தலோடு அவருடைய சமூகத்துக்கு வாருங்கள் என்று நம்மை அழைத்திருக்கிற பொழுது நம்ம சரியா துதிச்சோம்னா இன்னைக்கு அவருடைய சமூகத்தின் சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வரும். ஆமென். மறுபடியும் சொல்லுங்கள், ஆமென்.
ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளே இறங்குங்கப்பா. ஒவ்வொருவர் சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், ஆமென். இனி இந்த தீமையை யாரும் பார்க்க கூடாதப்பா. இனி இந்த கொள்ளை நோய்கள் எங்கள் தேசத்தை சூழக்கூடாதப்பா. ஒரு மகிமையின் ஆளுகை வெளிப்படட்டும். ஓ ஆமென், ஆமென், ஆமென். ஒரு பினேகாஸ் தூப கலசத்தை பிடிச்சுக்கிட்டு பாளையத்தின் மத்தியில போகும்போது வாதை நின்று போயிட்டு தேவ பிள்ளைய தூப கலசத்தை பிடிச்சிட்டு ஆமென் ஹalleluya இந்த பாளையத்துக்கு நடுவுல ஓடிவாங்க. கர்த்தர் தேசத்துக்கு இரக்கம் செய்ய போகிறார். கர்த்தர் நம்முடைய பட்டணங்களுக்கு இரக்கம் செய்யட்டும். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு இரக்கம் செய்யட்டும். எல்லா அந்தகாரத்து முகங்கள் உடையட்டும். எல்லா தடைகள் உடைந்து விலகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறவர். அவர் அப்படியே நமக்காய் செய்து முடிப்பாராக. ஓ ஜீசஸ், hallelujah, oh hallelujah, hallelujah, இயேசுவே hallelujah. Thank you Holy Spirit. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. மீண்டும் நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி. இந்த ஆராதனை ஒரு தூபம் போல ஒரு பலியாய் உமக்கும்பாய் வந்திருக்கிறதற்காய் நன்றி. இன்றைக்கு நீரதை ஒரு சுகந்த வாசனையாய் முகர்ந்திருக்கிறீரே நன்றி. வந்திருக்கிற எல்லா ஜனத்துக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அநேகர் வர வேண்டி இருக்கிறது. கர்த்தர் எல்லாரையும் ஏற்ற நேரத்திலே கர்த்தர் கொண்டு வாரும். தேங்க்யூ லார்ட். ஆன்லைனிலே விசேஷமாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காகவும் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்துள்ள ஆராதனை வேலையை பொறுப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.